ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் தீபாவளி திருநாளை மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் கொண்டாடியிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் ஒரு சிறப்பான பதிவை உங்களோடு ஷேர் பண்ணலான் இருக்கேன். அந்த பதிவு என்னென்னா, 6 நாள் மகா சஷ்டி விரதம் இருப்பவர்கள் நாளை புதன்கிழமை 22/10/25 அன்று ஆரம்பித்து 27/10/25 திங்கட்கிழமை என்று சூரசம்ஹாரத்தன்று விரதத்தை முடிப்பார்கள். ஒரு சிலர் 28/10/25 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் முருகன் தெய்வ யானை திருக்கல்யாணத்தை கண்டும் விரதத்தை முடிப்பார்கள். அனைவரின் மனதிலும் ஒரு கேள்வி. அது என்னவென்றால், மகா சஷ்டி விரதத்தில் மிக கடுமையான மிளகு விரதம் இருந்தால் குழந்தை பிறக்குமா? பிறக்கும் என்றால் அதன் பின்னணியில் உள்ள ஆன்மீக சிறப்பா அல்லது அறிவியல் காரணங்களா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, எங்களது பதிவை பார்ப்பவர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக சொல்லப்படுவது சஷ்டி விரதம். மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலோ ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறையில் பிரதமையில் துவங்கி சஷ்டி வரையான 7 நாட்கள் விரதம் இருப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதனை மகா சஷ்டி விரதம் என்று சிறப்பித்து அழைப்பார்கள். எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் சஷ்டி விரதம் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம் என்றாலும் குழந்தை பாக்கியத்திற்காக சஷ்டி விரதம் இருப்பவர்கள்தான் அதிகம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. அதிலும் மிக விரைவில் பலன் தரக்கூடிய விரத முறையாகவும் சஷ்டி விரதத்தில் மிக கடுமையான முறையாகவும் கருதப்படுகிறது மிளகு விரதம். சஷ்டி விரதம் இருப்பதில் பல முறைகள் இருந்தாலும் பலகாலமாக குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்கள் கைமேல் பலன் பெறுவதற்காக மிக கடுமையாக இருக்கும் விரதம் மிளகு விரதமாகும். அதாவது சஷ்டி விரதத்தின் முதல் நாளில் ஒரே ஒரு மிளகு மற்றும் தண்ணீர் குடித்து விரதம் இருக்க துவங்குவார்கள். 2வது நாளில் 2 மிளகு தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். இப்படி சஷ்டியின் ஒவ்வொரு நாளும் மிளகின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டே சென்று 7வது நாள் 7 மிளகு சாப்பிட்டு முருகனை வேண்டி விரதத்தை நிறைவு செய்வார்கள். மிளகிற்கு ஏன் இத்தனை சிறப்பு? மிளகிற்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளது. அதனால் அது சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் மிளகுக்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு? மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்தால் எப்படி குழந்தை பிறக்கும் என்ற சந்தேகமும் கேள்வியும் பலருக்கும் இருக்கும். அதிலும் முருகனுக்கும் மிளகிற்கும் என்ன தொடர்பு? முழுவதுமாக சாப்பிடாமல் இருப்பது தானே கடுமையான விரதம். ஆனால் மிளகு மட்டும் சாப்பிட்டு இருப்பது எப்படி கடுமையான விரதமாக இருக்க முடியும் என்பது போன்று பல சந்தேகங்கள் பலருக்கும் இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த பதிவில் இருக்கிறது. ஆன்மீகத்தில் மிளகு 10 மிளகு கையில் இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வதுண்டு. எப்படிப்பட்ட தீய சக்தியையும் தடுக்கும் ஆற்றல் மிளகுக்கு உண்டு. 10 மிளகை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நம்முடன் வைத்திருந்தால் எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை நெருங்காது. நமக்கு எதிர்மறை எண்ணங்களே தோன்றாது. 2 மிளகை எடுத்து வாயில் போட்டு பல்லிடுக்கில் சிறிது நேரம் வைத்திருந்து அதன் உமிழ்நீர் நமக்கு வயிற்றுக்குள் செல்லும் பொழுது அந்த தீய எண்ணம் விலகி மனது அமைதி நிலைக்கு திரும்புவதை உணர முடியும். மிளகு விரதத்தால் குழந்தை பிறக்குமா? மிளகை சாதாரணமாக சாப்பிட்டாலே அதன் காரத்தன்மையால் வயிற்றில் எரிச்சல் உணர்வு ஏற்படும். அதுவே சாப்பிடாமல் இருக்கும் பொழுது வெறும் வயிற்றில் மிளகை மட்டும் சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றியில் இருந்து தோன்றி நெருப்பிலிருந்து உதித்தவர். நெருப்பின் அம்சமான முருகனை நினைத்து மிளகை சாப்பிட்டு விரதம் இருக்கும்போது எந்த காரணத்தால் எந்த தீய வினைகளால் கருப்பையில் குழந்தை தங்க முடியாமல் போகிறதோ அந்த தீய சக்தி அழிக்கப்படும். மிளகை சாப்பிடும் பொழுது முருகனே நெருப்பு வடிவமாக வயிற்றுக்குள் சென்று கருப்பையில் இருக்கும் குறைகளை போக்கி குழந்தை பாக்கியம் பெற வைப்பார்கள் என்பது ஐதீகம். அறிவியல் காரணங்கள். அறிவியல் ரீதியாக பார்த்தால் விரதம் இருக்கும் பொழுது நம்முடைய செரிமான உறுப்புகள் ஓய்வு எடுக்கின்றன. இதனால் ஆற்றல்கள் உயிர் ஆற்றல்களாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் மாறுகின்றன. உடல் பருமன், கருப்பையில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும்.
இரத்தம் தூய்மையடையும், மனம் அமைதியடையும், பயம் விலகும், பதற்றம், மன உளைச்சல், கோபம் ஆகியவை நீங்கும். அந்த சமயத்தில் மிளகை சாப்பிடும் பொழுது இரத்தங்களில் இருக்கும் பிரச்சனைகள், கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் முழுமையாகவும் விரைவாகவும் செயலாற்றும். இதனால் குழந்தை பேறு உண்டாவதற்கான பிரச்சனைகள் குறைந்து குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கிறது. இப்போ இந்த பதிவின் மூலம் நம்முடைய மிகப்பெரிய கேள்விக்கு விடை கிடைத்துள்ளது. மிளகு விரதம் இருந்தால் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் என்பதை ஆன்மீகத்தின் மூலமாகவும் அறிவியல் ரீதியாகவும் காரணங்களால் விளக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவு என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.